நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் விமென்ஸ் வேர்ல்டு கப் T20 மேட்சஸ் டுடே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுடே வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் உமன் வெர்சஸ் ஸ்காட்லாந்து உமன். ஸோ அதுக்கான பிரேம் டீம்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் உமன் அண்ட் ஸ்ரீலங்கா உமன் இது வந்து 7:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. டுடே வந்து 2 மேட்சஸ் வேர்ல்டு கப் T20 மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக நம்ம அனலைசிஸ் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பாகிஸ்தான் உமன் அண்டு ஸ்ரீலங்கா உமன் 2 மேட்ச் இந்த மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு நம்ம டீம்ஸ் கொடுத்துருவோம். ஸோ நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஸோ டுடே வந்து பாகிஸ்தான் உமன் வெர்சஸ் ஸ்ரீலங்கா உமன் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ஜாவோட பிச் ரிப்போர்ட், ஷார்ஜாவில் தான் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. ஷார்ஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் T20 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டும் 5 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஈக்குவலாக சப்போர்ட்டிங் இருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 119. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் அதாவது ஹையஸ்ட் ஸ்கோர் போனது எல்லாமே மேக்ஸிமம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டாங்க. ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 140 150 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ண மேட்சஸ் எல்லாமே ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. இந்த லோயஸ்ட் ஸ்கோர் 120 130 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்கிற மேட்சஸ் மட்டும் செகண்ட் பேட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிச்சு எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துடலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் ஸ்ரீலங்கா உமன் தான் நல்லாவே பேட் பண்ணியிருக்காங்க. 151 ஃபார் 5 விக்கெட்டு. ஸ்ரீலங்கா உமன் வந்து அதே ஸ்ரீலங்கா உமன் 69க்கு 10 விக்கெட்டையும் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 150க்கு மேலே 8 டைம்ஸும் 150 to 169க்குள்ளே 2 முறையும் வந்திருக்கு. ஸோ மற்ற ஸ்கோர் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் உமனுடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் தான் ஒரே ஒரு மேட்ச் 180 அடித்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இன்னிங்ஸ் அந்த பாகிஸ்தான் உமன் அந்தளவுக்கு பெஸ்ட்டு ஃபார்ம்னு சொல்லிட முடியல. ஆனால் ஸ்ரீலங்கா உமன் சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. எல்லாருமே அந்த எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ஃபார்மில் இருக்காங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் நம்ம கேப்டன் விசி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த ஷார்ஜா மேட்சஸில் அந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து பாகிஸ்தான் உமனும் நியூசிலாந்து உமன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது நியூசிலாந்து உமன் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதாக இதை கொடுத்துருக்கேன். நியூசிலாந்து உமன்ஸ் பாகிஸ்தான் மேக்ஸிமம் பாகிஸ்தான் இங்கே வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் மேக்ஸிமம் 3 மேட்சஸுமே லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சு அவ்வளோ ஃபேவராக இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள், நியூசிலாந்து தொடர்ந்து 4 மேட்ச் வந்து பாகிஸ்தானை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்று அந்த மேட்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை பாகிஸ்தான் உமன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கோரிங் பேட்டர்ன் இது தெரியுறதுக்காக தான் அந்த எந்த மாதிரி ஸ்கோர் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக தான் அது கொடுத்துருக்கோம். ஓரளவு டீசெண்டாக பண்ணி இதில் ஒரே ஒரு மேட்ச் தான் பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. 2015 அது இப்போ கிடையாது. ஸோ ஓகே, ஸ்கோரிங் பேட்டர்ன் தான். பிச்சோடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்துலாம். ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் பிச் இஸ் ட்ரை பிச். ட்ரை பிச்சுனாலே ஒரு விஷயம் இருக்குது, ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டாக பாலை கணிச்சு ஆடினாங்க அப்படின்னா ஸ்வீராக நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 62 and 65. அதே சமயத்தில் பவுண்ட்ரி ஹிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ஜா பிச்சை பொறுத்தளவில் எப்போவுமே வந்து ஒரு சின்ன கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே விமன்ஸ் மேட்ச்னாலே அந்தளவுக்கு இந்த பவுண்ட்ரி லைன்ஸ்லாம் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும் மென்ஸ் மேட்சை விட. ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணிக்க தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் 2 பேருக்கும் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணும். இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸு சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. நிறையா பார்த்துருக்கோம். குர்பேஸ்லாம் சூப்பரான இன்னிங்ஸ்லாம் இங்கே ஆடி இருக்காரு. ஒரு டீசென்ட் பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலுமே உமன்ஸ் மேட்ச் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பின்னருக்கு வந்து நிறைய அவுட் ஆவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃபீல்டு பண்ணக்கூடிய டீம்ஸ் வின் பண்ணலாம். அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஓரளவு டீசென்ட் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால இப்போ சப்போஸ் ஸ்ரீலங்கா உமன் பேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஸ்ரீலங்கா உமன்ஸில் பேட்டிங்கில் சூப்பர்பான பவர்ஃபுல்லாக நிறைய ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அது எந்தெந்த நிதானமாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு டீசெண்டாக ஒரு 150 அடிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் இது ஒரு ஃபஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீல்டு பண்ணக்கூடிய டீம் வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணி கூட போட்டு பார்க்கலாம். ஸோ வின்னிங் சான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்கா உமன் ஸ்வீராக வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு 2 டீமோடையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க பெஸ்ட்டாக தெரியுறாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்துலாம். ஸோ அதை பார்ப்பதற்கு முன்பு இப்போ பிளேயிங் 11 பார்த்தலாம். ஸோ பாகிஸ்தான் டீமினுடைய பிளேயிங் 11 பொறுத்தவரை இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது எம் அலி, முனிஃப் அலி,
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோசா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிளேயர். ஸோ நியூவாக ட்ரை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அவங்கள தான் ட்ரை பண்ண போகிறாங்க. ஏற்கனவே அவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அமீன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல நிலாடர். ஸோ அதுக்கடுத்து ரியாஸு, எஃப்சானா. இந்த மாதிரி இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். பவுலிங்கை பொறுத்தளவில் எஸ் இக்பாலை பொறுத்தளவில் இப்போ ஒரு சூப்பர்பான ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 விக்கெட் 4 விக்கெட்டுங்கிறது நிறைய டைம்ஸ் எடுத்திருக்காங்க. நல்லா ஃபார்மில் இருக்காங்க. ஒரு லெக் பிரேக் பவுலர். அது மாதிரி சந்து ஒரு டீசன்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஓரளவு டீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இருந்திருக்காங்க நிறையா. இவங்களும் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இல்லை. பைக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர். சூப்பர்பான வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங்கில் இருந்திருக்காங்க. ரீசன்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வயசாகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒரு ரீசனாக என்னன்னு தெரில. அந்தளவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஹாசன் ஒரு டீசெண்டான ஒரு லெக் பிரேக் பவுலர். ஸோ அதே சமயத்தில் இந்த 11th பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இங்கே ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸு சொகைலுக்கு இருக்குது, பவுலிங் பண்ணுவார். ஆனால் இவங்களுடைய இப்போ வந்து ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடெக்ஸு ஸ்பின்னருக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய பிச்சு தான் ஷார்ஜா பொறுத்தளவில். அது மாதிரி ஹனி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரேக் பவுலர், ஒரு டீசன்ட் பவுலர் தான். இதில் இந்த 11th பிளேயர் இவங்களுக்குள்ள ஒரு பிளேயர் வருவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சம் அதர் பிளேயர் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஸோ இந்த 11th பிளேயரை மட்டும் நம்ம ஆன் டைமில் பார்த்துக்கணும். 1 ஆர் 2 சேஞ்சஸ் இருப்பதற்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த பைக் மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து சான்ஸு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால கொடுக்கலாம். ஸோ அதை ஆன் டைமில் பார்த்துங்க. இவங்களுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முனீஃப் அலியை தவிர அமீன்லாம் சூப்பர்பான பேட்ஸ்மேன் தான். ஆனால் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பான ஒரு பவர் ஹிட்டாக இருந்த பிளேயரு. ரீசெண்டாக அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. முனீஃப் அலி தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு 30+ ரன் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்காங்க, ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அது மாதிரி ரியாஸோட ஃபார்மும் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஏன்னா டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது கண்டிப்பாக அவருக்கு பேட்டிங் வந்துடும். சூப்பர்பான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான். பவுலிங் சான்ஸ்லாம் கொடுக்குறதில்ல. நல்ல ஒரு பேட்டராக இருக்காங்க. மிடில் சூப்பர்பாக பேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஃபெரோசா ஓப்பனில் சப்போஸ் முனீஃப் அலி அவுட் ஆகிறாங்க, ஓரளவு நின்று ப்ளே பண்ணுறாங்க, அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபெரோசா ட்ரை பண்ணணும். அதர்வைஸ் நல்ல ஃபார்மில் இல்லை. அது மாதிரி நிலாடர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் கேப்டன் விசி அதிகமான பேர் ட்ரை பண்ணியிருந்தாலுமே இவருடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நிலாட்டாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ஏன்னா நம்பர் 4ல் பேட்டிங் வர்றாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். நான் அவாய்ட் பண்ண முடியாது. பிளேஸாக பிக் பண்ணலாம். கேப்டன் விசி ரிஸ்க் எடுக்கிற பெஸ்ட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஓரளவு ஸ்பின்னுக்கு ட்ரை பண்ணுறதுனா இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் டீம் அந்த மாதிரி டைமில் ஒரு கேப்டன் விசி கூட கொடுத்து பார்க்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதுக்கடுத்து சனா இந்த பர்டிகுலர் வெனியூவை பொறுத்தவரை ஷார்ஜா பிச்சு நிறைய டைம்ஸ் மென்ஸ் மேட்ச் பார்த்துருக்கோம். அதில் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கை ஸ்பின்னர்ஸை விட ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங்காக இருந்திருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரையான பிச்சு தான். ஸோ அதனால் ஷானா வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டிங் வருவாங்க. நல்ல ஒரு பவர் ஹிட்டரு. இந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்லாம் அவங்களுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய இதாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரிஸ்க் எடுத்து ஷானாவோட கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் இப்போ விக்கெட்டிங்கில் பெஸ்ட்டாக இருக்கிறது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் இக்பால் மட்டும்தான். ஸோ அதர்வைஸ் மற்ற பிளேஸ்லாம் இருந்திருக்காங்களான்னா இருந்திருக்காங்க. ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ இதான் அவங்களுடைய டீம்ஸு. அது மாதிரி சொஹைல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர் தான். மிடில் பேட்டிங் பண்ணுவார். ஓரளவு டீசெண்டாக அவங்களுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆனால் ரீசன்ட் மேட்சஸ் அவ்வளோவா ப்ளே பண்ணலை. T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயராக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ப்ளே பண்ண வைப்பாங்களா அதை பார்க்கணும் பொறுத்திருந்து. ஸோ இவங்க 3 பேரில் யார் வந்தாலும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருப்பதற்கான சான்ஸ் இருக்குது. ரொட்டேஷன் பேசிஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஓகே. அதுக்கடுத்து ஸ்ரீலங்கா பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறது சுயரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டப்பட்டு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாதவி மாதவி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு வந்து பார்க்கும் பொழுது வேறு லெவலில் T20 மேட்சஸ்லேயும் சரி, ODI மேட்ச்லேயும் சரி சூப்பர்பாக செஞ்சுரியெலாம் அடிச்சிருக்காங்க. நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அட்டப்பட்டை விட ஒரு பேட்டிங்கில் பவர்ஃபுல்லாக இருக்கிறது மாதவி. சூப்பர்பாக நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் நம்பர் 3ல் பேட் பண்ணுறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ராஜபக்சா, குணரத்னே. ஸோ இவங்களுடைய பேட்டிங் ஓரளவு டீசெண்டாக இருந்திருக்கு. இந்த NT சில்வா அண்ட் பெரேரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு நம்பர் 4, 5 பேட்ஸ்மேன். ஆனால் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஆனால் எனி ஒன் பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து நல்லா ஓரளவு டீசென்ட் ஃபார்மில் இருக்கிறது. ஓரளவு டீசெண்டாக ஒரு 30, 20 அந்த மாதிரி அடிக்கிறது NT சில்வா நல்லா பண்ணியிருக்காங்க. பெரேராவும் சில நேரங்களில் ஓரளவு டீசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபினிஷராக வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சஞ்சீவனி வந்து சூப்பர்பான நிறைய மேட்சஸ் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிடில் வந்து ஒரு 50+ அடிக்கிறது அப்படின்னா சஞ்சீவனி நிறைய மேட்சஸ் ஆடிருக்காங்க. டெஸ்ட் மேட்ச்லாம் ஓப்பனே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பர்பான பிளேயர். ஸோ அதுக்கடுத்து தில்ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டரில் பேட் பண்ணக்கூடிய பிளேயர். இப்போ பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர்
ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டப்பட்டு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சமரவிக்ரமா மாதவி சமரவிக்ரமா. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜபக்சே குணரத்னே. ஸோ அதுக்கடுத்து டி சில்வா. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தில்ஹாரி கூட அந்த நம்பர் 5-4ல் பிளேஸில் வந்துடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரேரா, சஞ்சீவனி இந்த மாதிரி இவங்களுடைய பேட்டிங் ஆட் இருக்கும். பவுலிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க தான் பிரைம் பவுலர்ஸாக 3 பேர் தான் முக்கியமான பவுலர்ஸாக இருந்திருக்காங்க. பிரபோதனி, இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் குமாரி, அது மாதிரி பிரியதர்ஷினி 3 பேரும் இம்பார்ட்டன்ஸாக இருந்திருக்காங்க. குலசூர்யா கூட நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க தான் 11th பிளேயர்ஸாக வருவாங்க நான் எதிர்பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விக்கெட் டேக்கிங் வந்து இவங்க வந்து இப்போ யாரையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு டீசென்ட் எல்லாருமே பவுலர்ஸ் அந்த மாதிரி பாருங்கள். பிரபோதினி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரேக் பவுலரு, குமாரி வந்து ஃபாஸ்ட் பவுலரு, பிரியதர்ஷினி வந்து லெக் பிரேக் பவுலர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ பவுலிங்கில் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்க பிரபோதினி ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் 3 பேரில் 2 பேரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனி ஒன்று வந்து ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஒன் ஸ்ட்ரீட்டாக ட்ரை பண்ணும்போது குலசூர்யா வந்தால் கூட நம்ம 11th பிளேயராக இவங்க 2 பேரில் ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ ரணவீரா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் அவங்க வந்து ப்ளே பண்ணலை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரணவீரா வந்து ப்ளே பண்ணும்போது நிறைய பேர் அதிகமான பேர் கேப்டன் விசி கூட ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ இருந்திருக்கு. பேடிங் ஓரளவு டீசெண்டாக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆனால் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸுங்கிற அந்தளவுக்கு பெஸ்ட்டு சொல்ல முடியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பிளேயர்ஸாக பிக் பண்ணிக்கலாம். அதை மைண்டில் வச்சுங்க. ஏன்னா ரணவீரா வந்து ஓரளவு ரொம்ப லோ பிக்கில் தான் பிக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. இப்போ ஹை பிக்ஸ் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரெல்லாம் ஹை பிக்கில் பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 முக்கியமான ஆல்ரவுண்டர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டீம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சுயராக நீங்கள் ட்ராப் பண்ணவே விடாது 4 பேரையுமே. அப்படியே எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. இந்த 8 பிளேயர்ஸுமே கூட நம்ம வந்து பார்த்தீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 பிளேயர்ஸை வந்து நீங்கள் எஸ்எல்லுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பிக் பண்ணி போகணும். ஏன்னா உங்களுடைய ஃபார்மும் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. இந்த அதே சமயத்தில் பிரபோதனி இருந்தாலும் சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இக்பால் எல்லாருமே பெஸ்ட் ஃபார்மில் இருக்காங்க. இந்த 8 பிளேயர்ஸுமே நல்லா ஃபார்மில் இருக்காங்க. இன்றைக்கி மேட்ச்சில் யாராவது ஒரு பிளேயர்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரே ஒரு பிளேயர் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. அதை நம்ம கெஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இப்போ சப்போஸ் வந்து பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முனிஃபாலி கூட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. இப்போ பேட்டிங்கில் வந்து மாதவி நல்லா ஃபார்மில் இருந்தாலும் சப்போஸ் அவங்களுடைய விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா ட்ரா பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். எல்லாருமே பெஸ்ட்டாக இருக்காங்க. பவுலர்ஸில் வேணால் நீங்கள் பிரபோதனி ட்ரா பண்ணி பார்க்கலாம். இல்லை எஸ் ஈக்குவலை பொறுத்தளவில் ஒரு விக்கெட்டுங்கிறது கேரண்டீடாக இருக்கும். சுயராக வந்து இவங்களை பொறுத்தளவில் ஒரு விக்கெட்டுங்கிறது கேரண்டீடாக இருக்கும். பிரபோதனி சில நேரங்களில் விக்கெட் லெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் ட்ரா பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே ட்ரா பண்ணுறதுனா நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். இந்த பிளேஸையும் எனி ஒன்று நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கலாம். மீதி 7 பிளேஸ் வச்சுட்டு மீதி 4 பிளேஸை வந்து நம்ம மீடியம் பிக்லையும் லீஸ்ட் பிக்லையும் பிக் பண்ணலாம். இப்போ மீடியம் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 பிளேஸ் தான் இருக்காங்க. இந்த 3 பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் குமாரியும் இவ்வளோ டீசென்ட். ஏன்னா இனிஷியல் ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங் இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அது மாதிரி என்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான். ஆனால் ட்ரீம் லெவலில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. என்ஸ் வந்து ஒரு டீசெண்டான ஃபாஸ்ட் பவுலர் தான். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங்லேயும் இருந்திருக்காங்க. ஒரு டீசென்ட் பேட்டிங் பண்ணுவாங்க. ஃபெரோஸா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸாக இருக்காங்க. அந்தளவு லீஸ்ட் பிக்கில் தான் இருக்காங்க. ட்ரை பண்ணி ஒரு மீடியம் பிக்ஸில் தான் இருக்காங்க. லீஸ்ட் பிக்னு சொல்ல முடியாது. ஓப்பன் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால ஓரளவு டீசெண்டாக ஓப்பன் பேட்டிங் ஆட முடியும். செகண்ட் ஆஃப் அப்படின்னா ஓப்பன் பேட்ஸ்மேன் ஓரளவு டீசெண்டாகலாம். மிடில் கொஞ்சம் சொதப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு சில டீம்ஸில் வேணால் இந்த பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் பவுலர்ஸில் தாராளமாக நீங்கள் பிரபோதனியை சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸை 50% வரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லீஸ்ட் பிக்கில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் அவங்க யார் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ரியாஸ். ஏன்னா கண்டிப்பாக வந்து இனிஷியலாக விக்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேட்டிங் சுயராக வந்துடும். நம்பர் 5-6ல் வரக்கூடிய பேட்ஸ்மேனு ரியாஸை பொறுத்தளவில் சூப்பர்பான பேட்ஸ்மேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜபக்சா இவங்களுமே வந்து ஒரு டீசென்ட் ஃபார்மில் தான் இருக்காங்க. நம்பர் 4ல் பேட்டிங் பண்ணுறாங்க. அது மாதிரி சஞ்சீவனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கிறதுனால சில நேரங்களில் ஒன் சைடு கேம்ப் போகும்போது சஞ்சீவனி சில பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன் சைட் டீம்ஸில் கண்டிப்பாக வந்து இந்த 2 பிளேஸையும் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சஞ்சீவனி ட்ரை பண்ணலாம். ராஜபக்சா வந்து சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ என்னுடைய ரெக்கமெண்ட் படி இந்த 2 பிளேஸு கம்பல்சரி டீமில் வருவாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மற்ற பிளேஸில் இப்போ பெரேரா, டி சில்வா அவங்களாம் சொல்ல முடியாது. எனி ஒன் பிளேஸ் வேணால் டீமில் வரலாம். ஸோ அதே சமயத்தில் எஸ் அமீனுடைய ஃபார்மும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஓரளவு டீசென்ட் பேட்டிங் சப்போஸ் கணிச்சு ஓரளவு ஆடினாங்கன்னா பெரிய இன்னிங்ஸில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் எஸ் அமீனை பொறுத்தளவில். ஓடி மேட்ச்லாம் நிறைய செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காங்க. T20லையும் ஓரளவு டீசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓடி மேட்ச்லாம் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க எஸ் அமீனை பொறுத்தளவில். இப்போ ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது போர்னு சொல்லிட முடியாது. ஓரளவு டீசென்ட் ஆடிட்டு இருக்காங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பவுலிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக
பிரியதர்ஷினி நல்லா விக்கெட், குலோசூரியா விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். காசன், பைக் இவங்க எல்லாருமே சூப்பரான ஓரளவு டீசென்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ இதில் பெஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சுயரா வந்து பார்த்தீங்கன்னா ஹாசன் நல்ல ஒரு பவுலராக இருந்திருக்காங்க. ஸோ நிறைய டைம்ஸ் வந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது 1 விக்கெட் அப்படிங்கிறது கேரண்டீடாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் பைக் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை குலோசூரியா, பிரியதர்ஷினி இனி ஒன்று லீஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவ் மாற்றி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருமே ஒரு 52% வரை சிஏடபிள்யூ ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஏடபிள்யூ ஃபஸ்ட்டு மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவும் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மேட்சஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சொதப்பியிருக்காங்க. இப்போ பவுலிங்லேயும் விக்கெட் எடுக்காமல் பேட்டிங்லேயும் ரன்ஸ் அடிக்காமல் அவுட்டாகவும் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம யோசித்தால் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஒரு வேளை இனிஷியலாக விக்கெட் இவங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டாங்க அப்படின்னா வேறு லெவல் மேட்ச் செய்யக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எட்டப்பட்ட பொறுத்தளவில். ஸோ அந்த அடிப்படையில் அவங்களோட விக்கெட்டை ட்ரை பண்ணி சப்போஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் அப்படி யோசிச்சா நீங்கள் தில்ஹாரி கேப்டன் விசிட் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், லெக் பிரேக் பவுலர், சூப்பர்பான விக்கெட்டிங் பவுலர். இப்போ ரீசெண்டாக கலக்கிட்டு இருக்காங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே. ஒரு நல்ல சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டராக வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேயும் அந்த அளவுக்கு இல்லை, இப்போ அவங்களுடைய ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துகிட்டு இருக்குது. தில்ஹாரியை சுயரா வந்து பெஸ்ட் கேப்டன்ஸில் நான் கேப்டனாக ரெக்கமெண்ட் உங்களுக்கு பண்ணுறேன். இட்ஸ் ஓகே. அதில் நீங்கள் ரிவர்ஸாக கூட போட்டுக்கலாம். இங்கே விசி போட்டு இங்கே கேப்டன் விசி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில டீம்ஸில் நீங்கள் டேராக கூட விசியாகவே ட்ரை பண்ணுங்கள். இப்போ தில்ஹாரி கேப்டனாக போட்டு இந்த 3 பேருக்குள்ள நீங்கள் பெஸ்ட் டீம் ஒரு 10 டீம்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 10 டீம் வரை நீங்கள் இந்த பெஸ்ட் கேப்டன் விசியிலே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உமன்ஸ் மேட்சை பொறுத்தவரை பெஸ்ட் கேப்டன் விசியிலே அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு 5 or 6 டீம்ஸ் வரை நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் கேப்டன் விசி நான் ரிஸ்க் எடுக்க தயார். இப்போ எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங்கான ஒரு ட்ரை பிச் அப்படிங்கிறதுனால எப்சானா வந்து ஒரு டீசெண்டான ஆர்டர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நம்பர் 6, 7 அந்த மாதிரி பேட்டிங் வரக்கூடிய பிளேயர். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாதவியோட பேட்டிங் பவர் சூப்பர்பாக இருந்துகிட்ருக்கு. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசி கூட நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ நீங்கள் வந்து ஆல்ரவுண்டரில் கேப்டன் கொடுத்துட்டு விசி வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களை நீங்கள் கேப்டன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் படி நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதவியை கேப்டனாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து சனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பேரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மற்றவர்களெலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் எஸ்எம்இனை பொறுத்தவரை ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. நான் பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அது மாதிரி இக்பால் பவுலிங்லேயும் சந்து இவங்கெல்லாம் வந்து பவுலிங்கில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா மற்ற பிளேயர்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னையை பொறுத்தளவில் அதர் கேப்டன் விசி நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் 2 பேர்லேயும் தனி ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எஸ்எல் டீமாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது எஸ்எல் டீமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், எல்லாம் விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அவங்கள தான் எடுத்துருக்கோம் பிளேயர்ஸில். ஸோ இதில் வந்து நீங்கள் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட் மேட்ச் சம்டைம் பட்டபத்தோட விக்கெட்டை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மாதவியோட விக்கெட்டை விட யாரோடைய விக்கெட்டை முதல்ல எடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னா அட்டப்பட்டு தான். ஆனால் நல்ல ஃபார்மில் இருக்கிறது யாருன்னா மாதவி தான். ஸோ அதையும் பார்த்துங்க. இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணலாம். இது ஒரு எஸ்எல் டீமாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம எஸ்எல் டீம் அண்ட் ஜிஎல் டீம் ரெண்டுமே கொடுத்துட்ருக்கோம். இது ஆன் டைமில் சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா சும்மா சீராக நீங்கள் வந்து சிஎல் கூட இதை ட்ரை பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைம் குரூப்பில் கொடுப்போம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்மளை ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்க. ஸோ நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்க. ஸோ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கரெக்டாக நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதர் சேனலில் ஜாயின் பண்ணிடாதீங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட கான்டாக்ட் பண்ணிவிட்டு நான் சேனல் லிங்க் கேட்டிங்கன்னா அதோட லிங்க் போட்டுருவேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம ப்ரைம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரைம் டீம்ஸை பொறுத்தளவில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்ஸ் தான் நம்ம இப்போ வாங்கிட்டுருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நீங்கள் லாஸ் பண்ணுறது இல்லாமல் வெளியில் போய் பணத்தை அதிகமாக கொடுத்து 1 கோடி அடிக்கலாம், 1 லட்சம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. 10,000 50,000லாம் கொடுத்து ஏமாந்த நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் கலெக்ட் பண்ணுறதில்ல, கம்மியான அமௌண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம பேசிஸ் அடிப்படையில் நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற டீம்ஸ் ஒன்றா ட்ரை பண்ண பாருங்கள். அதர்வைஸ் உங்களுக்கு டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம டீம்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி பொறுத்தவரை 2 மேட்சஸுமே டீம்ஸ் கொடுக்குறேன். 3:30 மேட்சஸ்க்கும் கொடுத்துரும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மேட்சஸ்க்குமே கொடுத்துரும். ஸோ ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துங்க. வாட்ஸ்அப் நம்பர் அண்டு டெலகிராம் குரூப்பான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.